வெல்கம் டு அவர் சேனல். ஆக்சுவலாக இன்னைக்கு ஆடி போகிறோன்றதுனால எங்கள் அம்மா ஒரு கோயிலில் புத்து அம்மன் கோயில் தான் அந்த கோயில். ஆக்சுவலாக அவங்க ஃபண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்தமாரி நிறையா அவங்க பண்ணுறதுக்குலாம் பூஜை பண்ணுறதுக்கு, அப்புறம் பிரசாதம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக எங்கள் வீட்லேருந்தும் பிரசாதம் எடுத்துகிட்டு போனோம். புட்டு மாரி ஒன்று எடுத்துகிட்டு போனோம். சரி, அதை கொஞ்சம் லாகாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் அதான் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக நான் போகிறப்ப டைம் ஆகிடுச்சு. அவங்க 11 o'clock வர சொன்னாங்க. நாங்கள் 11:10 தான் இங்கேருந்து கிளம்புனோமே. ஸோ அதனால அவ்வளோவா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க முடியல. அதனால் டக்குன்னு கிளம்பிட்டோம். புட்டு பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் கிளம்பி லேட் ஆகிடுச்சு. ஸோ அதான் இந்த வீடியோவில் நீங்கள் அந்த டிப்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஆக்சுவலாக எனக்கும் தெரியாது என்னன்ட்டு. அதுதான் அதில் நாங்கள் அங்கே என்னென்னலாம் பண்ணோம். ஆக்சுவலாக நான் நேற்றே போனேன். அங்கே நிறைய பண்ணாங்க, நிறைய ஒர்க்லாம் பண்ணாங்க. அவங்களே பண்ணாங்க, கேர்ள்ஸாகவே. லேடிஸாகவே பண்ணாங்க எல்லாருமே. அவங்களா பண்ணாங்களா சார், பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் நேற்றே எடுத்துக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் ஷார்ட் வீடியோஸ்லாம் போட்டேனே. ஸோ அதனால் இதை விலாகாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நிறையா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலாகாக எடுத்துருக்கேன். வேறு கிளிப்ஸில் நீங்கள் என்னென்னு பார்ப்பீங்க. நானும் அம்மாவும் கிளம்புறப்போ சும்மா ஹாய் மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் சொன்னோம். நாங்கள் போனப்போ கர்டன் போட்டு மூடிட்டாங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன, அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் நேற்று பார்க்கும்போது பிளாக் கலரில் இருந்தாங்க, அந்த கல்லில் இருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக மாதிரி சந்தனத்தால் மேக்கப் போட்டிருந்தாங்க. முன்னாடியே கோயிலுக்கெலாம் வருவாங்க, முன்னாடி அந்த மேக்கப்லாம் பார்த்துருப்பாங்களா, அவங்க பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அப்படியே ரொம்ப ஸ்டைலாக இருக்க மாதிரி இருக்கான் அந்த சந்தன இதில் மேக்கப்பில், அந்தமாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஸ்டைலாக இருக்க மாதிரி இருக்கா, நான் அழகாக இருக்குது அப்படின்னு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சந்தனத்தால் பார்த்துருந்தப்போ. எல்லாம் ஆடி போகிறோன்னா என்னென்னு நான் ரெஃபர் பண்ணேன். அப்போ பார்க்கும்போது என்னென்னா, அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துகிறனால தான் ஆடி போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க போல். அதனால தான் அங்கே நிறைய வளையல், அதெல்லாம் குங்குமம் அதெல்லாம் வச்சு படைச்சிருக்காங்க. அங்கே வச்ச வளையல எனக்கும் போட்டு விட்டாங்க, போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எப்படின்னா, ஒரு சின்ன குழந்தைங்கலேருந்து வயசான அவங்க வரைக்குமே கொடுக்கணும் போல். அதனால் கொஞ்சம் பேர் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் அப்படியே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏதோ தண்ணி தெளிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க தண்ணி ஃபுல்லாக தெளிச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா புட்டு செஞ்சாங்க, அது எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அங்கே எல்லார் வீட்லேருந்துமே பிரசாதம் கொண்டு வந்திருக்காங்க. நிறையா வாங்கிட்டு வந்தாங்க, நிறையா பண்ணி கொண்டு வந்தாங்க. சக்கரை பொங்கலே 2 சக்கரை பொங்கல், தயிர் சாதம், புட்டு, சுண்டல் எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் ஃபன் பண்ணாங்கள்ல, அவங்களுக்குலாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு கப்பு மாதிரி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு வந்துட்டோம்.